வேலூர் குடியாத்தத்தில் மிளகாய் பொடி தூவி 4 வயது சிறுவன் காரில் கடத்தப்பட்டிருக்கிறான் என புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. என்ன நிகழ்ந்தது என்று அறிய இருக்கிறோம் நேயர்களே. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பிரபாகரன். பிரபாகரன், வணக்கம். என்ன நிகழ்ந்தது? சிறுவனின் கடத்தலுக்கான காரணம் என்னவாக சொல்லப்படுகிறது? இதில் ஈடுபட்டவங்க யார் யார்? விவரங்கள் தெரிய வந்திருக்கா? வணக்கம். வேலூர் குடியாத்தம் காமாட்சியம்மன் பேட்டை பகுதியை சேர்ந்தவர் வேணு ஜனனி தம்பதியர். இவங்களுக்கு 4 வயசுல யோகேஷ் அப்படிங்கிற மகன் இருக்காரு. அவர் அருகே இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில ப்ரீ கேஜி படிச்சுட்டு வந்திருக்கிறதா அவங்களுடைய பெற்றோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. பள்ளி 12:30 மணி அளவுல முடிஞ்சிருக்கக்கூடிய சூழல்ல அவர் வேணு, அதாவது அந்த யோகேஷ், அந்த சிறுவனோட தந்தை இருசக்கர வாகனம் மூலமா பள்ளியிலிருந்து கூட்டிட்டு வந்திருக்காரு வீட்டுக்கு வீட்டு வாசப்படியில வண்டியை உள்ள நிறுத்திட்டு சிறுவனை உள்ள கூப்பிடுறதுக்குள்ள ஒரு 2 பேர் கொண்ட கும்பல் அந்த பகுதிக்கு வந்ததாகவும், அந்த வண்டியிலிருந்து கீழே இறங்குறதுக்குள்ள சிறுவனை கடத்த முயன்றதாகவும், அதை தடுக்க முற்பட்ட போது வேணு மீது மிளகாய் பொடியை தூவிட்டதாகவும் வேணு புகார் ஒன்றை தெரிவிச்சிருக்கிறாரு. இது சம்பந்தமா உடனடியா வேணு காவல் நிலையத்துக்கும் தகவல் கொடுத்திருக்கிறாரு. சம்பவ இடத்துல அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை போலீசார் தற்போது ஆய்வு செய்துட்டு இருக்காங்க. முதற்கட்ட தகவலா பார்க்கும்போது அங்க அந்த பகுதிக்கு கர்நாடக பதிவெண் கொண்ட கார்ல வந்த நபர்கள் தான் சிறுவனை தூக்கிட்டு போயிருக்கிறது தெரிய வந்திருக்குது. இருந்தாலும் இது சம்பந்தமா தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்துல விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இருந்தாலும் அந்த சிறுவன் எதற்காக மர்ம நபர்களால் தூக்கி செல்லப்பட்டிருக்காரு என்ற தகவல் தற்போது வரைக்கும் தெரியல. இருந்தாலும் இது சம்பந்தமா தெரிஞ்சுக்கிறதுக்காக வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மயில்வாகனையும் தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கேட்டோம். இது சம்பந்தமா விசாரணை நடத்துறதுக்காக போலீஸுக்கு உத்தரவிட்டிருக்கோம். அதே போல இந்த வாகனம் எந்த வழியா போயிருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த குடியாத்தம் பகுதியை சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய காவல் நிலையங்களுக்கும் அறிவுறுத்தி இருக்கதா போலீசார் சொல்லியிருக்கிறாங்க. தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன். வேலூர் குடியாத்தத்தில் 4 வயது சிறுவன் கடத்தல் தொடர்பான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்பொழுது இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பிரபாகரன். பிரபாகரன், வணக்கம். இப்ப இந்த சிசிடிவி அடிப்படையில காரினுடைய எண் என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா? மேலும் விசாரணை தொடர்பான தகவல் என்ன? வணக்கம். வேலூர் குடியாத்தம் அடுத்த காமாட்சியம்மன் பேட்டை பகுதியில வேணு ஜனனி தம்பதியோட 4 வயது மகன் யோகேஷ் என்பவர் இன்று நண்பகல் வேளையில மிளகாய் பொடி தூவி கடத்தப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. தற்போது அந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாயிருக்கு. அந்த காட்சிகள் நம்மால பார்க்க முடியுது. அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு வெள்ளை கலர் கார் நிக்குது. அந்த பெற்றோர், அந்த வேணு என்பவர் பாத்தீங்கன்னா அவரோட குழந்தைய இருசக்கர வாகனத்துல கூட்டிட்டு அந்த காரை தாண்டி தன்னோட வீட்டுக்குள்ள நுழையறாரு. வீட்டுக்குள்ள நுழைந்ததும் அந்த நோட்டமிட்டு இருக்கிற அந்த வாலிபர் பாத்தீங்கன்னா அந்த கார்ல இருந்து இறங்குறாரு. அந்த கார்ல இருந்து இருக்கக்கூடிய நபர் பார்க்கும்போது காட்சிகள் நம்மளால தெளிவாக பார்க்க முடியுது. ஹெல்மெட் அணிஞ்சிருக்கிறாரு. கையில வலது கையில கிளவுஸ் அணிஞ்சிருக்கிறாரு. கார்ல இருந்து அந்த டோரை திறந்து இறங்கும் போதே கையில மிளகா பொடியை கொட்டிக்கிட்டு தான் அந்த வீட்டை நோக்கி போறாரு. உள்ள அந்த வேணு குழந்தையை இறக்கி விட்டுட்டு வீட்டுக்குள்ள நுழையறதுக்குள்ள அந்த கார் முன்னாடி போய் நிக்குது. அது நோட்டமிட்டு இருக்கக்கூடிய அந்த ஹெல்மெட் அணிந்த வாலிபர் பார்த்தோம்னா வீட்டுக்குள்ள நுழைஞ்சி மிளகா பொடியை தூவிட்டு தான் அந்த குழந்தையை தூக்கிட்டு கார்ல ஏறாரு. அந்த மிளகா பொடி தூவப்பட்ட பிறகும் பாத்தீங்கன்னா அந்த வேணு தொடர்ந்து அந்த குழந்தையை பின்தொடர்ந்து அந்த கார் நோக்கி ஓடுறாரு. தரதரன்னு அந்த கார்ல இழுத்து செல்லக்கூடிய காட்சிகள் நம்மளால பார்க்க முடியுது. இருந்தாலும் அந்த காரோட முதற்கட்டமா பார்க்கும்போது போலீசாருடைய விசாரணையில அந்த கார்ல இருந்த பதிவெண், கர்நாடக பதிவெண் கொண்ட அந்த எண் பாத்தீங்கன்னா போலியானது அப்படிங்கிறது முதற்கட்டமா போலீசாரோட விசாரணையில தெரிவிந்திருக்கு. இருந்தாலும் அடுத்த கட்டமா அந்த குழந்தைய கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பா விசாரணையை முடுக்கிவிடக்கூடிய வகையில வேலூர் எஸ்பி மயில்வாகனன் தனிப்படை அமைத்தும் உத்தரவிட்டிருக்காரு. தொடர்ந்து தனிப்படை போலீசாரும் சரி, அந்த குடியாத்தம் நகர காவல் நிலைய போலீசாரும் சரி இந்த சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தி வந்துட்டு இருக்கிறதா தற்போதைய தகவல்களா பார்க்க முடியுது. தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வீர ஆஞ்சநேயா தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.